சொல்லுங்க. 3 வயசுக்கு பார்த்தீங்களா? 3 வயசுக்கு போனேன். 3 வயசுக்கு போயிட்டு 3 வயசுக்கு யார் அழிச்சுட்டு போனா? எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தாவோட போனேன். வழுவூருங்கிற ஸ்தலம் இருக்காங்க, மாயவரத்துக்கிட்ட அஷ்டபி சட்டம். அங்கே தான் எங்கள் அம்மாவை கொண்டு காமிச்சா. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் 4 வயசில் மடத்தோடையே தான் இருக்கிற வழக்கம். மடத்துலேயே தான் சாப்பாடே, மரம் தான், படுத்துக்கிறது, தூங்குறது எல்லாமே மடத்தில் தான். மாதக்கணக்கில் மடத்தில் தங்குறது அது மாதிரியெல்லாம் இருந்துருந்தோம். அப்போ வந்து என்னாச்சு, ஒரு தடவை திருச்சி போனோம். அகிலாண்டேஸ்வரி கோவிலில் பெரியவா பிரகாரத்தில் வெளியில் வந்துட்டுருக்கா. வந்துட்டு இருக்கிற போது பெரியவா என்ன பண்ணுறா, அப்போது மழை தூத்த போடுறது. நான் அவளை கேட்குறேன், இந்த எங்கே ஏன் ஜலம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவள் சிரிச்சுட்டே ஏதோ பதில் சொல்றா. இன்றைக்கும் அவளோட மூஞ்சி, அவள் சிரித்த மூஞ்சி என் கண்ணில் தெரிகிறது. அப்படியே அந்த மாதிரி சொன்னதான் நானும் சிரிச்சுட்டே இருக்கிறேன், பேசுகிறேன். அவளும் ஓடுறான், நானும் ஓடுறேன். அந்த மழை தூத்த போகிறதும். அதுக்கப்புறம் 7 வயசில் பூஜை கொடுத்தா திருடாமருத்தூரில். இது கொடுத்து இதை நீ பிரித்து பார்க்கக்கூடாது, அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பூவும் ஒரு அட்சதையும் போட்டு சாட்சியப்படுத்தி வச்சு எது கிடைக்கிறதோ அதை வச்சு நான் இது பண்ணி. அதுக்கப்புறம் பிரித்து பார்க்கக்கூடாதுன்னா அதை திறந்து பார்க்கக்கூடாது, அந்த டப்பாவை திறந்து பார்க்கக்கூடாது. அந்த இன்னி வரையில் திறக்கலை நான், அப்படியே தான் வச்சுருக்கேன் அந்த டப்பாவை. அந்த அதில் வந்து பெரியவா அப்படி சொன்னதும் சரின்ட்டு அப்படியே எனக்கு 13 வயசுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. ஆற்றுக்கெல்லாமே 3 தினம் வந்திருக்கா. 10 நாள் வந்து தங்கி இருந்திருக்கா. எந்த ஊரில்? எந்த? தத்தங்குடியில். தத்தங்குடி. வரேன்னே சொல்ல மாட்டா, ஆற்று வாசலில் வந்து நின்றுருப்பா. பூர்ண கும்பம் கொடுக்கறதுக்கு கூட உடனே அனுப்பி போய் கொடுக்குற வழக்கம். ஆற்றோட வந்து தங்கி எங்கள் அப்பாவத்தில் 10 நாள், சித்தப்பாவத்தில் 10 நாள், அந்த மாதிரி 3 தினம் வந்து தங்கி இருந்திருக்கா. எங்கே இருக்கு இந்த தத்தங்குடி? தத்தங்குடிங்கிறது மங்கநல்லூர் தெரியுமா உங்களுக்கு? பேரளம் தெரியுமா? பேரளம் மாயவரத்துலேருந்து பேரளம் போகிற வழியில் மங்கநல்லூர்னு வரும். அந்த மங்கநல்லூர்லேருந்து அரைப்பரலான்னு இருக்கும் இந்த தத்தங்குடிங்கிற ஊர். அந்த தத்தங்குடியில் அப்படியே பெரியவா வந்து தங்குவா. இப்படி இருக்கிறதே நானும் மாயத்துக்கு போகிற போது அவள் எங்கே பெரியவா போகிறாளோ, எந்த ஊருக்கு போகிறாளோ அந்த ஊருக்கெல்லாம் போகிற வழக்கம். இப்படி போயிட்டு இருக்க போது எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு பெரியவாளை கேட்டால் எங்கள் அப்பா அம்மா இது பண்ணலாம், கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 1950 கல்யாணம். 1950 கல்யாணம். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 13 வயசு. மாமாக்கு? அவருக்கு 22 வயசு. எனக்கு 13 வயசு முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுச்சு. மாமாவுக்கு எவ்வளோ வயசு? 22. 23 வயசு, 10 வயசு வித்தியாசம். கல்யாணம் ஆச்சு. திருக்கோயில் வந்து எங்கள் அத்தை பிள்ளை தான், எனக்கு இன்னொன்று அத்தை பிள்ளை. ஜாதகம் எல்லாம் பார்த்து பண்ணல? ஜாதகம் பார்த்து தான் பண்ணிச்சு. ஜாதகம் பார்த்து தான். எங்கள் இன்னொன்று அத்தை பிள்ளை. இன்னும் அப்படி பழக்கம் கிடையாது அவளுக்கு நமக்கும். அவள் திருக்கோயிலூரில் இருந்தால் நாங்கள் அவள் முதல்ல கல்யாணத்துக்கு கொஞ்சம் யோசிச்சா. நான் படிக்கலை. அவள் நிறையா படித்தது, MA BEd படித்தது. இந்த அப்புறம் என்ன பகவானோட யார் என்ன கல்யாணம் அப்புறம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே பெரியவாள்கிட்ட போனோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பூச்சாத்தனூரில் பெரியவா இருந்தாள், ஆடுதூர் கிட்டக்க. அங்கே வந்து எங்கள் அம்மா சித்தியெல்லாம் முன்னாடியே பாத பூஜை பண்ணிட்டா பெரியவாளுக்கு. நான் பாத பூஜை பண்ணலை, எடுத்துன்னு போயிருந்தோம். அவளும் பண்ண போகிறோம்னு நினச்சின்னு அவள் தனக்கு தான் வச்சு வைத்துட்டு இருந்தேன். நம்ம ஆசிரியம் பண்ணுற போது பெரியவா சொன்னால் எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம், ஒன்றும் வைக்க வேண்டாம் அப்படின்னு. இல்லை அவள் போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவேன். சொன்னதும் சரி இது விட்டு விட்டா. அப்புறம் பெரியவா கொஞ்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் 3 மாலை இருந்தது. முல்லை மாலைன்னா பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். முல்லை மாலையில் வந்து ஒரு மாலையை எடுத்துட்டு 2 மாலையை போட்டோம்.
இனிமேல் உங்களுக்கெல்லாம் கிடையாது, அவள் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் 3 மாலையும் பெரியவாள்கிட்ட போட்டேன், பாதத்தில் போட்டேன். இதே ஜென்மால உனக்கு 4 ஜென்மா கழிச்சிருக்கேன். யாருக்கிட்ட? என்னண்ட உங்கள்கிட்ட நேரடியாக சொன்னாலா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இதே ஜென்மால உனக்கு 4 ஜென்மா கழிச்சிருக்கேன். உங்கள் அப்பா நிறைய கஷ்டப்பட்டுருக்கான், உனக்கு இதே ஜென்மாவில் 4 ஜென்மா கழிச்சிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் எல்லாம் நிறைய ஆயிருக்கு வயிற்றில். அதாவது ஒரு பக்கம் டியூமர், ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கிற போது உழைக்க மாட்டேங்கலாம் பயந்துன்னு இருந்தால் ராமகிருஷ்ணன் சாஸ்திரி தான் பக்கத்தில் மரத்தில் எப்போதும் பூஜை கட்டில் இருக்கிறவர். எங்கள் அப்பா சுங்குவார் சத்திரத்தில் பெரியவாக இருந்தால் அப்பா போய் பார்க்க பெரியவாள்னு சொல்லிட்டு வரணும், ஆப்ரேஷனுக்கு சொல்லிட்டு வரணுக்காக போன போது பெரியவா பூஜைக்கு போய் உட்கார உட்காந்து இதில் உட்காந்துட்டா, ஆசனத்தில் உட்காந்துட்டேன். ராமச்சந்திர சாஸ்திரி கேட்டு, ஏன் இந்த ராஜிவாள் முகம் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு. இல்லை என் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு. பெரியவாள்கிட்ட போய் சொன்ன உடனே பெரியவா என்ன பண்ணினா கிட்டக்கிட்டன்னு ஏந்திருந்து வந்து அங்கே அம்பாவில் இருக்க குங்குமத்தை எடுத்துன்னு வந்து ஏந்திருந்து பூஜை பண்ணுறதுக்கு மீதியாக இருந்ததுனால ஏந்திருந்தது எங்கள் அப்பாட்ட கொடுத்தாங்க. ஒரு இலையில போட்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு சொன்னால் அப்போ பேச மாட்டேன், சாணம் விட்டுட்டேன். அப்படியே கொண்டு கொடுத்தோம். எங்கள் அப்பா எடுத்துன்னு வந்துட்டு அவங்க அப்புறம் நட்டு விட்டா. எங்கள் அம்மா ஒரு வழி போயிருக்கா, எங்கள் அப்பா ஒரு வழி போயிருக்கா. 2 பேருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அப்போ ஹோமம் பண்ண சொல்லுவா பெரியவா, இந்த அப்பா குட்டி ஜாதகத்தை பார்த்துங்க அப்படின்னா. அப்பா குட்டி சாஸ்திரிலையும் ராமா சாஸ்திரிலையும் 2 பேரையும் பண்ணிட்டு பார்த்துங்க. அவன் தான் பார்த்தது இவன் தான் சொல்லாத, இவன் தான் பார்த்தது அவன் தான் சொல்லாத, 2 பேர்த்தையும் பார்த்தது எங்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் பார்த்துட்டு வந்து ஹோமங்கள்லாம் பண்ண சொல்லியிருந்தா. நிறைய ஹோமங்கள்லாம் பெரியவா பண்ண சொன்னா. பண்ணிட்டு சொப்பனத்தில் நாளைக்கு பாதுகா கொடுக்கணும் வா அப்படின்னா. சொப்பனத்துலையா? நாளைக்கு பாதுகா கொடுக்கணும் வா அப்படின்னு சொன்னோடனே சரி பாதுகா தான் கொடுக்க போகிறேன் சின்ன போனேன். எங்க எந்த இடத்துக்கு போனேன்? திருவான்மியூரில். திருவான்மியூரில் இருந்தாலா? என் பொண்ணு குழந்தை, சின்ன குழந்தை, 10 மாதத்து குழந்தை, அவளையும் அழைச்சின்னு போயிருந்தேன். பெரியவா வச்சு இந்த மாலையிட்டான், அவனும் போட்டுன்னு கீழே வைப்போம் பெரியவா வைக்கிற மாதிரியே. இங்கே இருக்கிறவெல்லாம் என்ன வேடிக்கை பார்க்குறேன் எனக்கு திட்டி நான் போச்சுதான். அதுக்கெல்லாம் குழந்தை தானே ஒன்றும் சொல்லாதுங்கோ அப்படின்னு நான் தெரியவா. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டா. உள்ளே கொல்லையில் ஒரு இது மாதிரி இருந்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்தான். அந்த போய் உட்காந்து வந்துட்டு பாருங்க பெரியவா சொன்னாலே ராத்திரி பண்ணத்தில் சரின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். செப்பு பாருங்க வச்சுக்கோ, இந்த பாருங்க இதான் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க வாச்சா. அதுக்கப்புறம் விளையாட்ட முடியல. அதுக்கு முந்தையே சயின்ஸ் காலேஜில் 57 காசி மாலை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் சங்கரபாத் பார்த்தால், ஒரு பக்கம் காமாட்சி பண்ணி அதை காசு கொடுத்தா. அதுக்கப்புறம் திருப்பி அவள் கையிலேயே கொடுத்துட்டு. எத்தனை காசு? 24 காசு. அதுக்கப்புறம் கொடுத்தது நான் அதை காசு மாலையை பண்ணி பெரியவாளை கொடுத்து போட்டேன். அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வாழையா அப்படின்னு நீங்கள் அடிக்கக்கூடாது, யார் வேணால் போட்டுக்கோங்க, பொங்கல்லாம் வேணாலும் போட்டுக்காங்க போட்டுக்கோங்க, தொட்டுடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு மயில் ஒன்று கேட்டேன். ஆடு மயில் இருந்தால் ஆடு வயிறு மயில் ஆடி போயிடும் குடும்பம்னு சொல்கிறாரே அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் ஆடாத அந்த மயில் இருக்கட்டும், அப்படியே அழிக்காதே அப்படின்னா சரின்னு கேட்டேன். அப்புறம் வந்து இந்த திருவாரூரில் பாதுகா கொடுத்தா, காசி மேலே கொடுத்தா, எண்ணெய் தேய்ச்சிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சிக்க வேண்டாம், நெய்யை தேய்ச்சிட்டு நிறைய ஷீக்காக போட்டு தேய்ச்சி வெந்நீர் போட்டுருந்தேன், கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கோ, நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறத விட்டுவிடும். அதுக்காக தேய்ச்சிக்கிறீங்கன்னா ஊறுகாய் போட்டு சாப்பிடாதே. ஏன்னா எங்கள் அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டா, நல்லெண்ணெய் தேய்ச்சிக்க வேண்டாம், ஊறுகாய் என்ன சாப்பிட்டுருக்கா. அது வந்துக்கா என்னண்ட இன்டெரக்டாக அவளுக்கு சொல்லுங்கிறதுக்காக என்கிட்ட சொல்லிட்டான். நான் உடனே அம்மாட்ட சொன்னேன்மா, நீங்களாம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்றது அது வேணான்னு சொல்லிட்டா பெரியா அப்படின்னு. ஏன் சொன்னான்னு தெரியாது. ஏன் நல்லெண்ணெய் வேண்டாம் தெரியாது. என்ன காரணம் எதுவுமே நான் பெரியவாளை எதையுமே இதுக்கு என்ன எதுவுமே என்றைக்குமே கேட்டது கிடையாது.
அவள் சொன்னால் அது அவ்வளோதான், அதுக்கு மாறுதல் பேசுனதே கிடையாது. அப்படியே சொன்னான் சரின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இல்லை, சீக்கா போட்டு தேய்ச்சி நான் நெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி பார்த்தேன். அது என்னடானா பெரியவாளே சொன்னாங்க, நிறையா வெந்நீரை விட்டு கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கோ, நிறையா வெந்நீர் இருந்தால் என்ன சீக்காயை போட்டு தேய்ச்சிக்கோ. அது என்னால் முடியலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டுட்டேன், அது மாத்திரம் தேய்ச்சிக்க முடியலை. அதுக்கப்புறம் இது விளையாட்டங்குடி போனேன். விளையாட்டங்குடியில் இங்கே ஒரு வாரம் தங்க வச்சாங்க. ஒரு வாரம் தங்க வச்சதும் எங்கள் மாமனார், நான் ஒரு நாள் மிச்சம், எங்கள் அப்பா ஒரு நாள் மிச்சம்னு வச்சுருந்தோம். எங்கள் மாமனாரை பர்வதராஜன் அப்பாவை கூப்பிட்டு உங்கள் அப்பா வரைச்சி வரும்போது 12 வருஷம் அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்பாட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு போய் சாமத்துட்டாரு. ஆனால் அவர் வந்து வரனா வரபோது அப்பளா குழம்பு வச்சுன்னு வந்துட்டார். அவராகவே வச்சுன்னு வந்துட்டு அன்றைக்கி பிச்ச சாயங்காலம் 5 மணி ஆக்கிட்டா பெரியவா. என்ன டெஸ்ட் பண்ணுவா பெரியவா ரொம்ப. 5 மணி ஆக்கிட்டு சாப்பாடு எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஊருக்கு கிளம்புறேன். நீங்கள் வந்தத்தில் ஒரு முழம் ஒரு சந்து போயிடுது அப்படின்னு எங்கள் மாமனாரை நான் பெரிய ஐஸ் வச்சா. என்ன வசந்து போயிடுது? ஒரு முழம் வசந்து போயிட்டோம். நீ வந்தது ரொம்ப சரி அவரும் சந்தோஷப்பட்டுன்னு அவர் ஊருக்கு போயிட்டார். அடுத்த நாள் எங்கள் அப்பா பிச்சை 11 மணிக்கு சாப்பாடு. அங்கே ஒரு வாரம் இருக்கிற போது எங்கள் அப்பா பூஜை பண்ணிட்டு இருக்கா. என்னோட பூஜையை எனக்கு வந்து தெளிவாக வந்து பாலாயந்திரம் கொடுத்துருந்தா. பாலாயந்திரம் கொடுத்துருந்தது புக்காத்தில் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நீங்கள் அப்பா அந்த கொடுத்துருவோம், உன்னுடைய ஹிருதயத்தில் நீ பூஜை பண்ணிக்கோ, அதை முன்னாடி யாரும் புரிஞ்சிட முடியாது, அது நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்பாட்ட கொடுத்துட்டேன். பூஜையெல்லாம் எங்கே போனாலும் எங்கள் அப்பா அம்மா எடுத்துன்னு போவாள். விளையாட்ட முடிக்கும் எடுத்துன்னு வந்திருந்தா பெரிய வந்து பூஜை பண்ணுறத பார்த்துட்டு உட்காந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன எழுந்திருக்கக்கூடாது, பால் கொண்டு வந்து கூட அவளுக்கு பூஜைக்கு அப்படின்னு சொல்லி பாலை கொண்டு கொடுக்க சொல்லிவிட்டு அவள் பூஜை பஞ்சாயத்து பூஜையா அப்படின்னு அப்பாவை கேட்டிருக்கா. எனக்கு நிஜமாவே 2 சிவன் கிடச்சிது. ஒரு சிவன் இன்னொருத்தருக்கு கொடுத்தா, இன்னொரு சிவன் ஒருத்தர் கொடுத்தா அது தனி. அதில் இது 2 கையில் கிடச்சிது. அது ரெண்டும் ஒரு சாணிகிராமம் கிடச்சிது. பெரியவா விளையாட்டங்குடியில் இது மாதிரி ஆச்சு. அங்கே ஒரு வாரம் என் பொண்ணுக்கு இந்த கணிக்கு சொன்னால் அப்புறமா காலில் புண்ணாக இருந்தது. எந்த புண்ணுக்கும் தேவையா போகல. புராணங்களை தடவை சொல்லி அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லேகியம் கொடுத்து மருந்து கொடுத்து கையால் அவள் காலை தொட்டு எல்லாம் பண்ணியா பெரியவாளே அவள் காலை நல்லா தொட்டு இப்படி பார்த்து மா வலிக்கிறதா, என்ன பண்ணுறது உனக்கு, எங்கே வலிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு எல்லாம் பண்ணிடலாம். எல்லாம் ஆச்சு. அப்புறம் அங்கே இங்கே வந்தோம். பூஜை பண்ணக்கூடாதுன்னு இப்பெல்லாம் சொன்னாலும் ஒரு அப்போ வந்து கல்யாணபுரத்தில் பெரியவா இருந்தா. கல்யாணபுரங்கிறது திருடோமுருதூர் பக்கத்தில். ராத்திரி போயிருக்கேன் நான், அம்மா அப்பா எங்கள் அத்தை பிள்ளை அத்தை மாட்டு பண்ணி எங்கள் அத்தை ஏஜென்ட் இருந்தார். எல்லாருமா போயிருக்கோம். ஏஜென்ட் சாமான் வாங்கிட்டு வந்தாங்க. கண்ணனுக்கு 2 திராட்சையும் கற்கண்டும் வாடின ரோஜாப்பு மாலையும் வந்தது. சரி என்ன பண்ணுறது, அங்கே கிடச்சது சொன்னால் சரின்ட்டு அதோட யாரோட வந்திருக்கு அப்படின்னு. நடராஜா ஒரு லக்ஷ்மி விக்கிரகம் வாங்கிட்டு வா அப்படின்னா. லக்ஷ்மி விக்கிரகம் தீர்த்தம் கொடுக்குற போது போய் சொன்னேன், லக்ஷ்மி விக்கிரகம் கிடைக்கலையே பெரியவா, என்ன பண்ணுவேன், டெல்லியில் இருந்தாலும் போய் வாங்கிட்டு வா. இதெல்லாம் இந்த குழந்தைங்கெல்லாம் நூறு விட்டு வந்திருக்கோம், திட்டு வாங்கணுமா, என்ன பண்ண போகிறோம் பகவானே அப்படின்னு நினச்சிருக்கேன். விடிகாலங்காலத்தில் 5 மணி படிக்க கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டா மேனாவ சத்தங்கிறது. நான் நினச்சி போட 9 கொஞ்சம் ஒரே படம் கட்டின்னு போயிருக்கேன். அதை கொஞ்சம் ஈரம் முக்கால்வாசி காஞ்சத்தை கட்டிட்டு பெரிய வந்து ஓட்டமாக ஓடி வந்தேன். அவள் இருந்தது மேனா தான் எல்லாம் தான் முதல்ல பார்த்துட்டு லட்சுமி எங்களுக்கு கையில் வச்சுருந்தது என் கையில் வை எப்படின்னாவே அவள் வலது கையில் நான் வச்சேன். திரும்பி இது பண்ணிவிட்டு என் கையில் வலது கையில் பெரிய வச்சா. வலது கையில் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வா, பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னா
இங்கே வந்தாக்க எங்கள் மாமியார் மாமனார் வந்திருக்கா. ஏதாவது வேறு ஆத்துக்காக டூ போயிருக்கார். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவள் ஆஃபீஸ் வந்துச்சு வேணும் எனக்கு தானே சொன்னது கிடையாது. அது மாதிரி ஆச்சா. அப்புறம் லட்சுமி வைக்கிறவங்க ஒன்று அவளுக்கு என்னாச்சு பணம் அதுதான் கொக்கி போட்டு எடுத்துட்டா போயிடுவாங்க. பணம் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே பண்ணணுமா பண்ணிக்கோ பண்ண பண்ணிக்கோ பெரியவா சொல்லிட்டு நீ சொல்ல பெரியவாள் ரொம்ப பிடிக்கும் சொன்னால் பண்ணிக்கோ உடனே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உள்ளே பிறக்கிறதுக்கு 30 நாள் மட்டும் பூஜை பண்ணணும். நான் பிறக்கிறதுக்கு பிறக்கிற அன்னி மட்டும் பூஜை பண்ணணும். பிறந்து 30ஆம் நாள் மட்டும் 30 நாள் சாணம் பண்ணிவிட்டு அன்னிலேருந்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு தடையும் பிட்சைக்கு போன போதெல்லாம் எனக்கு பிட்சை பிரசாதம் கொடுக்குற போதெல்லாம் ஸ்ரீகண்டன் என்ன பண்ணி கொடுப்பேன். எப்போதும் பிட்சை பண்ணினாலும் சரி பிட்சை பண்ணாட்டாலும் சரி ஒவ்வொரு தடவை பழமெல்லாம் கலந்து கொடுக்குற போது அதில் ஒரு ருத்ராட்சம் இருந்தது. அந்த ருத்ராட்சம் தான் இப்போ என் பையனை கட்டி போட்டிருக்கேன். அப்புறம் சிகப்பு கல் இந்த கொண்டு வா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நெக்லஸ் இருக்குது அதை அழிச்சிடாது அதை அடிக்காது கல் மாத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுனா. அப்புறம் குஜித்த பாதத்துக்கு கொடுன்னு சொன்னான். 2 வயலும் வாங்கி சிதம்பரத்துக்கா? ஓ 2 வயலும் வாங்கி கொடுத்தது. அம்மா வந்து பவுனெல்லாம் நிறையா எல்லாம் எங்கள் அம்மா வந்து வளரல இந்த மாதிரி எல்லாமே அம்மா நிறையா. நான் அவ்வளோ தூரம் பண்ணினதில்லை. எனக்கு குடும்பம்லாம் இருந்ததுனால எனக்கு பெருசாக இல்லை பண்ணுறதுக்கு ஒன்றும் ஏதோ பண்ணியிருக்கேன். நான் என்ன அர்ப்பணம் பண்ணியிருக்கேன் அவருக்கு. ஏதோ என்னால் முடிஞ்ச போதுனா ஏதோ அப்போ பண்ணுறோம் பிக்சை பண்ணுற வழக்கம் உண்டு. இப்போ எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் எனக்கு எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்துக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஆத்துக்கார் அப்பாவுக்கு அம்மா எங்கள் அம்மா பண்ணிட்டு போயிட்டா. ஆத்துக்காருக்கும் நானே பிச்சைக்கு பண்ணியிருக்கேன். காவேரி பக்கத்தில் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் நடக்கிறது பெரியவா என்னதுன்னா முதல் சாயங்காலம் போயிருக்கேன். நாளைக்கு நான் சொப்பனத்தில் எங்கள் பெரியவா வந்து 1000 ரூபா கொடுக்க சொன்னேன். என்ன பண்ணணும் அதை எப்படி கொண்டு கொடுத்துருவேன். இல்லை என்கிட்ட கொடுக்க வேண்டாமே. ஏண்டா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ காசு வரும் அப்படின்னு கேட்டான். ஏதோ அவள் சொன்னா. சரி அந்த காசை கொண்டாட நாளை காலமாக நீ வா, நீ எடுத்துன்னு போய் காவேரி பக்கத்தில் இந்த சுவாமிக்கு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அவள்கிட்டே குடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னா தெரியவா. சரிங்கிட்டு எனக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு நாளைக்கு போகணுன்னா ஆற்றுல என்ன சொல்ல வர பயம். இல்லை சொல்லியாச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு வாங்க அப்படின்றாவா. இங்கே வந்தாக்க பெரியவாள்கிட்ட சொல்லியிருக்கா. பெரியவா இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரி நீ போயிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு 1000 ரூபா பணத்தை கொடுத்து 1000 ரூபா பணத்தை எடுத்துன்னு போய் பெரியவாள்கிட்ட கொண்டு போய் காலம்பரை கொடுத்து தான் அவள் காசு கொடுத்தா. அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு காசுனா பவுன் காசு பவுன் காசு. சனி ஞாயிறு இருந்தால் என் பேத்தியும் ஆச்சுப்பேன் போயிடுவேன். ஒவ்வொரு சனி ஞாயிறும் குழந்தைங்களுக்கு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிட்டும் போக முடியாது. அது ஸ்கூல் இருக்கும் அது இருக்கும். சனிக்கிழமை போயிட்டு ஒவ்வொரு தடையும் போவேன். ஒவ்வொரு வாரம் விட மாட்டேன் போயிட்டு வருவேன். அங்கே நம்மளை ஜெர்கண்டி பண்ணினாலும் சரி என்ன பண்ணினாலும் சரி கேட்கறது இல்லை. அவள் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்துருப்பேன் நின்றுட்டே இருப்பேன். அந்த கடத்தடியிலேருந்து வெளியில் வந்துட்டு அதோ வராளே எனக்கு தெரியுமா நான் பிறக்கிறதுக்கு முந்தையே அவள் என்கிட்ட வந்துட்டா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அவள் எல்லாரும் என்ன இன்னைக்கு ஒன்றும் புரியலை. நான் அப்போ நான் நினச்சேன் ஜென்மாந்திரா தொடர்புன்னு பெரியவா சொல்கிறா போல இருக்கு அப்படின்னு எனக்கு மனசில் அப்படி நினச்சிருந்தேன். நான் அது என்னவோ அது என்ன அர்த்தமோ அது எனக்கு தெரியாது. போயிட்டு வந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த ஆப்ரேஷன் கழிச்சு இவோ 4 நாள் எனக்கு பார்க்க ஓடி வந்துடும் தெரியுமா அப்படின்னா. அப்புறம் ஒரு தடவை பிச்சை வைக்கும்போது பொறி கொண்டு போக முடியல. என்ன போது பெரியவாளுக்கு பிச்சைக்கு பொறி வைக்க முடியல. பொறி இல்லை வைக்கல. என்னத்துக்கு நீ வருத்தப்படுற சுமங்கலி செவ்வாய்க்கிழமை
எல்லா கறிக்காய் பழம் மளிகை சாமான் எல்லாம் அரிசி பருப்புலேருந்து எல்லாம் உப்போட கற்பூரம் வச்சுருக்கேன். பொறி வைக்கிறேன்னா வருத்தப்படுற அப்படி கொட்டு இப்படி கொட்டு அந்த பருப்பு எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் அதான் எனக்கு மாயில் கூட நுழையாட்டி நுழையடா விட்றாமா. அது பேரெலாம் என்னடா சொல்கிறா கருப்புங்கிறாங்க. இந்த பேரெலாம் என்னடா சொல்கிறா அப்படின்னா சரி. அப்புறம் நான் பாபா சந்தோஷமாக சரின்ட்டு அப்புறம் நான் அதை விட்டுவிட்டேன். மனசில் ஒன்றும் நினச்சிக்கவே இல்லை. வேறே என்ன சொன்னதே கிடையாது. இல்லை மற்றவாழ்கிட்ட உங்களை ரெஃபர் பண்ணணும்னா அது என்ன பண்ண அவ்வளோ தெரியாது. அப்போ என்ன சொன்னால் சரோஜான்னு சொல்லியிருக்கா. பட்டுன்னு எனக்கு பேர் தத்தங்குடி பட்டுன்னு தான் பேர். அந்த பேரை வைக்க அந்த பேர் வந்து எனக்கு தெளிவாக என்ன சொன்னால் காமாட்சின்னு கூப்பிடப்படாதா அப்படின்னா. ஐயோ அவற்றும் கூப்பிடல. ஏன்னா எனக்கு 15 வயதுக்கு அப்புறம் எங்கே 13 கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பேரை மாற்றிருக்கலாம். அதுவும் மாற்றலை. மட்டும் அந்த பட்டு குட்டுன்னே வச்சுக்கிட்டா. அந்த பட்டு குட்டுன்னே இருந்துடுத்தது. அதனால் அவள் பெரியவெல்லாம் அதை பற்றி ஒன்றும் ஏன் அந்த மாதிரி மாற்றலையா அதெல்லாம் ஒன்றும் கேட்கவும் இல்லை. உள்ளே உட்காந்துருக்கா. உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ கையால் விட்டுட்டே இருக்கா. என்னமோ விட்டுறான்னு வச்சுருக்கேன் பழத்தினால. அதை இருந்துட்டு என் மேலே தூக்கி இருந்தேன். இந்த ஜன்னல் இது இந்த ஜன்னல் நான் இங்கே இருக்கேன். தூக்கி எந்தாச்சும் எடுத்துனேன். ஒரு தடவை என்ன பண்ணினா ஒரு தடவை போகிறப்போது வழக்கு எடுத்துன்னு போயிருந்தேன். வழக்கு ஏற்றி வச்சுட்டு ராத்திரி இங்கே எரியட்டும் அப்படின்னா சரி அப்படின்ட்டு இத்தனை பேர் குத்தி வளர்த்தான். அப்புறம் காரணம் இது எடுத்துன்னு போ அப்படின்னா ஒரு தினக்கு தான் நாகலட்சுமி மாமியும் நானும் அந்த ஏதோ ஒரு ஊர் அந்த ஞாபகம் இல்லை. அங்கே தான் சைடு தான் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டுருக்கா. வடி அப்படின்னு கூப்பிட்டா. ஸ்நானம் பண்ணுற அவசியம் தீர்த்தம் கிடைக்க வடி அப்படின்னு ஸ்நானம் பண்ணுற தீர்த்தங்களாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு உடம்புலாம் தடையிட்டோம். தொடர்ச்சி மந்திரத்தை யாருமே போய் மந்திரம் சொன்னது எனக்கு அம்பாள் வந்து உபதேசம் பண்ணினா. அம்பாள் உபதேசம் பண்ணினது எனக்கு வந்து என்ன மந்திரம்னு தெரியல. அப்போது பஞ்சதசி தெரியுது, பௌடதசி தெரியல. தெரியாத போது எனக்கு என்னன்ட்டு பெரியவாள்கிட்ட போய் கேட்டேன். பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்காருன்னா காஞ்சிபுரத்தில் இல்லை. அப்புறம் அம்பியில் இருந்தா. அம்பியில் போய் கேட்டேன். அம்பியில் போய் கேட்ட போது பெரியவா சொன்னால் இந்த மாதிரி நீ யாரையும் போய் கேட்க வேண்டாம், யாரையும் போய் தனியாக பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஏதாவது விட்டு போயிருந்தால் புஸ்தகத்தை பார்த்துக்கோ, அந்த புஸ்தகத்தில் இருக்கும் பேசுனா. சரி அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை பார்த்தா எல்லாம் இருந்தது. எந்த புஸ்தகத்தை பார்த்து? அண்ணா புஸ்தகம். அதுதான் நான் லலிதா சகஸ்ரநாமம் திருச்சி எல்லாமே பண்ணுற வழக்கம். நான் சகஸ்ரநாமே ஜாஸ்தி பண்ணினது கிடையாது. பாராயணம் பண்ணவே இது பண்ணினேன். திருச்சி தான் முழுக்க எனக்கு அம்பாலே திருச்சி தான் பண்ண சொன்னால் பெரியவாளை திருச்சி தான் பண்ண சொன்னேன். அது கோடி அர்ச்சனை பண்ணியது எல்லாமே திருச்சி தான். ஒன்று கூட ஒரே 1 லட்சம் அர்ச்சனை பண்ணியிருக்கிறது லலிதா சகஸ்ரநாமம். அதனால பெரியவா சொன்னால் இந்த மாதிரி சொன்னதுனால நான் ஒருத்தரையும் கேட்குறேன். அதே மாதிரி அது வரா யார் தெரியுமா அப்படின்னு கேட்பா. போனோம்னா ஒரு எங்கள் அப்பா வர சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பா உடம்பு சரியாத நீ வர சொல்லு அப்படின்னா. நான் லட்சார்ச்சனை இங்கே 7500 அர்ச்சனை பாக்கி இருக்குது. ஆமாம்மா நான் வரல. அப்பா மாமான்னு தான் கூப்பிடு. எங்கள் அத்தை குழந்தைலாம் இருந்தா. அத்தில் உடந்தாட்டு நான் வரல மாமா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வர முடியாது, நீங்கள் வந்து தான் ஆவேன். சரி சொல்லி லட்சார்ச்சனை பூர்த்தி பண்ணிவிட்டு சிற்பி வந்து தான் அடிக்கிறது பெரியவா ஆரம்பித்து வாழ ஆரம்பித்து சிற்பி அடித்து ஆக்ஷன் பண்ணுறதுக்கு வர சொல்லி எங்களை ஆக்ஷன் பண்ணார். போய் பார்த்தாக்கா அங்கே பெரியவா சொன்னால் என்ன நடராஜா அவங்க ஏதோ சொல்லணும், நீ என்னாச்சு சொல்லு அப்படின்ட்டு காய்ச்சி கட்டில் படுத்து சொன்னான். அதுக்குள்ள 4 நாளைக்கு இங்கே தங்கிட்டு போ அப்படின்னா. எதிராக பாருக்கு நாளைக்கு விரதம் விடுஞ்சாக்க பிள்ளையார் சேர்த்து விரதம் பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கோமே, எப்படி சொல்கிறது பெரியவாட்ட நான் சென்று உட்காந்துருக்கேன். அவனுக்கு ஒரு சொல்ப கஞ்சி வச்சு கொடு. அவள் ஒன்றும் சாப்பிட மாட்டா, அவளுக்கு ஒன்றும் நீங்கள் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கஞ்சி கொடுத்துருங்க. அதுக்குள்ளே கேட்ட மூட்டை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பிரசாதம் வந்துட்டு உங்களா நட்சத்திரம் வந்து. அதனால் பெரியவா என்ன சொன்னா சரி அங்கே அதுக்குள்ளே பெரியவா நாளைக்கு சதுர்த்தி விரதம் இருக்குது அப்படின்னு. சரி நீங்கள் சதுர்த்தி பூர்த்தி பண்ணிவிட்டு நாளைக்கு விடிகாலம்பு கிளம்பி வியாழக்கிழமை காலங்காத்தால கிளம்பி வந்துடும். சரின்னு சொல்லிட்டு அப்பா வச்சு காலங்காத்தால வந்தாக்க அதோ வராளே எனக்கு யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அங்கே மடத்தில் கூட பெரியவாளுக்கு செய்ய காரியங்கரையும் செய்யறாள்.
தெரியாத அந்த அம்மா அடிக்கடி வர அதெல்லாம் தெரியும். அவளை அக்ஷாசனம் பண்ணுறா, ஹோமம் எல்லாம் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாப்புல ஒரு 150 பேர் வந்துட்டா. உங்கள் ஆத்துக்கு நான் வந்து பார்க்க வானேன்னா சரி வாங்க அப்படின்னு ஜாத்துக்கா இருக்கு. ஓ மாமா மாமா சஷ்டித் அதான் சஷ்டியத்தை பூர்த்தி சஷ்டிபுத்திக்கு போனோம். போனாக்க சஷ்டிபுத்தியில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் கொடுத்தா, மடத்துக்கு எண்ணெய் கொடுத்தா, சாசிலுக்கெல்லாம் எண்ணெய் கொடுத்தான்னு விசாரிச்சுட்டு இருந்தா பெரியவா. நான் போயிட்டுருக்கேன். நான் அவள் அப்பா நான் என் பேத்தி எங்கே போனாலும் பேத்தி வச்சுருவேன். அந்த பேத்தியை தான் நான் சொன்னேன், 4வது தலைமுறையே நீயும் பேசணுண்டி வாடின்னு. அவள் இன்றைக்கி வர முடியல. அவள் போன போது பெரியவா சொன்னா வாசலில் வாசலில் உட்காந்துருந்து ஒரு மதன மண்டபத்துக்கு பேசிட்டு உள்ளே போனான். உள்ளே போயிட்டு அங்கே தரிசனம் கொடுக்குற இடத்துக்கு வந்தேன். அப்போ வெறும் கவியின கரியாக இருந்துட்டு தலையில் 2 வில்லம் இருந்தது. அதை எடுத்து அங்கேருந்து வந்து இந்த வச்சுக்கோ வளர்த்தான் இங்கே கொடுத்தா, வில்லத்தை கொடுத்தா எடுத்துட்டேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தெளிவாக கொடுத்ததெல்லாம்